الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال النبي صلى الله عليه وسلم ادعوا الناس يسروا ولا تعسروا بشروا ولا تنفروا. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மாபெரிய அருளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்கள் எப்படி தங்களுக்கிடையே வணக்க வழிபாடுகளிலும் இறைவனோடு நடந்து கொள்ளக்கூடிய முறைகளிலும் இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்வார்கள். நாம் எப்படி மக்களை அல்லாஹ்வின் பக்கம் இந்த தீனில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிறதையும் சொல்வார்கள். பொதுவாக முதல் விஷயம், இந்த தீன் இலகுவானதுன்னாங்க. இந்த தீன் லேசானது. அத்தீனு யுஸ்ர், இந்த மார்க்கம் லேசானது. இந்த மார்க்கத்தில் கஷ்டம் இல்லை. எல்லாருடைய மனசிலையும் பதிவு செய்துடுறாங்க. இன்னைக்கும் உலகத்தினுடைய மிகப்பெரிய நாகரீகத்தில் உச்சத்தை தொட்டவர்களெல்லாம் இந்த மார்க்கத்தை ஆழமாக சிந்திக்கிறார்கள், இதில் தங்களை ஈடுபடுத்துகிறார்கள், இந்த மார்க்க கருத்துக்களை எடுத்து பார்க்கிறார்கள். இந்த மார்க்கம் முதல்ல ரசூல் அறிவித்த செய்தி அதுதான். இந்த மார்க்கத்தில் கஷ்டம் இல்லை. இன்னும் ஒரு பக்கம் சொன்ன அல்லாஹ் குர்ஆனிலே லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த ஒன்றும் நிர்பந்தம் இல்லை, கட்டாயப்படுத்தும் தன்மை மார்க்கத்தில் இல்லை. யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்த மார்க்கம் சொல்லி தருகிற ஒரு அடிப்படை. இந்த தீன் நமக்கு லேசென்று நம்ம விளங்கணும். நாம் செய்கிற தொழுகையோ இபாதத்தோ நோன்போ இதர வணக்கங்களோ மக்களோடு நடப்பதோ குடும்ப வாழ்க்கையை பேணுவதோ வாழ்வாதாரத்தை தேடுவதோ எல்லாத்தையும் லேசாக்கினான் அல்லாஹ். மக்களை நீங்கள் அழைப்பு கொடுக்கிற போதும் ரசூல் சொன்னாங்க, உது உன்னாஸ், மக்களுக்கு இந்த தீனை சொல்லுங்கள், யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, லேசாக சொல்லுங்கள், கஷ்டமாக்கி விடாதீர்கள் என்றார்கள். லேசாகவே சொல்லுங்கள், கஷ்டமாக்கி விடாதீர்கள் மக்களுக்கு இந்த தீனை.
பஷிரு வலா துனஃபிரு, சோபனம் சொல்லுங்கள், வெறுப்புறச் செய்து விடாதீர்கள். முஆத் இப்னு ஜபல் அவர்களை அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரையும் யமன் தேசத்தின் கவர்னராக அனுப்புகிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யமன் தேசத்தினுடைய 2 மாகாணம், 2 மாநிலத்தின் 2 கவர்னரை பெருமானார் நியமனம் செய்கிறாங்க. ஒரு மாகாணத்தின் கவர்னர் சையதுனா முஆத் இப்னு ஜபல், இன்னொரு மாகாணத்தினுடைய கவர்னராக ஹஜ்ரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி. 2 பேருக்கும் ரசூல் சொன்ன அருமையான அறிவுரை, நீங்கள் சமூகத்தின் மன்றத்திற்கு போறீங்க, மக்கள் தளத்தில் போய் நிற்க போறீங்க. கவர்னருங்கிறது அரசாங்க ஆளுமையை மாத்திரம் கவனிப்பதல்ல, மக்களின் அன்றாட பிரச்சனையை கவனிக்கணும். அவர்கள் தான் இமாம் செய்யணும், தொழுகை நடத்தணும், சமூக பணிகளை, இறை பணிகளை எல்லாம் செய்யணும், மக்களோடு நெருக்கம் இருக்கணும். பெருமானார் அவர்களுக்கு செய்த அருமையான அறிவுரைகளில் புகாரி ஷரீஃபிலே பதிவாகும், 2 பேரும் எஸ்ஸிரா வலா துஅஸ்ஸிரா, மக்களிடத்தில் லேசையே காட்டுங்கள், கஷ்டத்தை காட்டாதீர்கள். லேசாக நடங்கள், கஷ்டமாக நடந்துடாதீங்க. பஷீரா வலா துனஃபிரா, மக்களுக்கு சுபச்செய்தி தான் சொல்லணும், மக்கள் வெறுப்புற மாதிரி நடக்காதீர்கள். அப்போ மக்கள் மன்றத்தில் நாம் செய்ய வேண்டிய மார்க்கம் எது என்றால், மக்களுக்கு இந்த தீனை லேசாக காட்டுவது. இந்த தீனில் அத்தனையும் லேசானது, இதில் எந்த கஷ்டமும் இல்லை. இன்னொரு பக்கம் சுபச்செய்திக்குரியது, வெறுப்புற மாதிரி மக்களோடு நடக்கக்கூடாது. 2 பேருக்கும் சேர்த்து ஒரு செய்தியை சொன்னாங்க. 2 பேரும் சேர்ந்து போறீங்க, 2 மாநிலத்துக்கு போறீங்க, இந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் அந்த மாநிலத்தில் உள்ள மக்களை சந்திக்குவாங்க. உங்களுக்குள்ள எப்படி நீங்கள் 2 பேர் இருக்கணும்னு சொன்னால் ஒத்து போகணும்னாங்க. இன்னைக்கு உள்ள பெரிய பிரச்சனை 2 பேரும் ஒத்து போகிறது இல்லைங்கிறது தான் பெரிய பிரச்சனை. ஒரு பள்ளிவாசலில் 2 பேஷிமாம் இருந்தால் 2 பேரும் ஒத்து போக முடியலை, ரொம்ப விவகாரம் இல்லை. பேஷிமாம் 2 பேரும் ஒத்து போக முடியலை. தலைமைக்கு துணை கட்டுப்படுறது இல்லை, துணைக்கு தலைமை கட்டுப்படுறது இல்லை. வாவூர்பள்ளி விதிவிலக்கு. இங்கே அப்படிலாம் இல்லை. சில பள்ளிகளில் தலைமை இமாம் தான் இஷா தொலை வைக்கணும், சுபுகு தொலை வைக்கணும், மக்ரிப் தொலை வைக்கணும். துணை இமாம் லொஹர் அசர். இங்கே அப்படிலாம் இல்லை. தலைமை இமாம் லொஹரும் தொலை வைப்பார், அசரும் தொலை வைப்பார். ஊரில் இல்லைன்னா துணை இமாம், ஊரில் இருந்தால் எல்லா வக்தும் நம்ம தொலை வைக்கிறது. இங்கே நான் சொல்ல வர்ற செய்தி என்ன, ஒத்துப்போங்க. 2 தலைவர்களை அனுப்புகிற ரசூலுல்லாஹ் 2 தலைவர்களுக்கும் சொன்ன அறிவுரை, 2 பேரும் ஒத்து போகணும். மக்கள் மன்றத்தில் போய் பணி செய்ய போறீங்க, மக்களுக்கு தொழுகை நடத்துறீங்க, மக்களுக்கு தீன சொல்ல போறீங்க, மக்களை ஐக்கியப்படுத்தணும். நீங்க ஒத்து போகணும். நீங்க ஒரு கருத்தை சொல்ல அவர் வேறொரு கருத்தை சொன்னால் குழம்புறது மக்கள் குழம்பிடுவாங்க. அதனால நீங்க ஒத்து போகணும். ஒரு கருத்து வருது, அவங்க கேட்டாங்க கூடுமா, கூடும் நீங்க சொன்னீங்களா, அவரும் கூடுன்னு சொல்லணும். 2 பேரும் ஒத்து போகணும். இன்னைக்கு மக்கள் மனநிலை எப்படின்னா, நம்மள்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஹஜ்ரத் இந்த மாதிரி கொஞ்சம் சூழ்நிலை நெருக்கடி, அதுக்காக வேண்டி கொஞ்சம் அரசாங்கத்தில் ஒரு வழியில் லோன் வாங்கிடலாமா, நம்ம ஏதாச்சும் ஒரு வகையில் கூடாதுன்னு சொன்னாலும் கூடும் சொல்கிறதுக்கு எத்தனை வழியை கேட்டால் முடியுமோ அத்தனை வழியில் நம்மள்கிட்ட வந்து கேட்குறது கேள்வி. அப்படி இப்படி கடைசியில் ஏதாவது ஒரு வாய்ப்பை நம்ம சரி பரவாயில்லைங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், அதை வச்சுக்கிறது. ஹஜ்ரத்தான சொன்னாங்க, ஹஜ்ரத்தில் கேட்டு தான் எல்லாம் செய்திருக்கோம். எப்படி எல்லாமே நம்மள்ட்ட கேட்டு செய்த மாதிரி. இதுக்கு ஒரு காரணமும் சொல்வார், நான் போய் அந்த ஹஜ்ரத்தில் கேட்டேன், அவங்களும் இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. அதனால தான் பெருமானார் சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் ஒத்து போக வேண்டும். இந்த தீன் பலமானது, இந்த தீன் லேசானது, மக்கள் மன்றத்தில் இதை கொண்டு சேர்க்கும் போது கஷ்டம் கொடுத்துறாதீங்க என்று சொன்னதோடு நிறுத்தல்ல, ஒத்து போயிடுங்க. அப்போ ஒத்து போகும்போது கருத்து ஒன்றுபட்ட நிலை வந்தால் சமூகம் பலமாயிடும். இன்னொரு விஷயத்தையும் தெளிவாக சொல்கிறாங்க, எந்த சூழலிலும் நீங்கள் கஷ்டமான சூழலை உங்களுக்கு உண்டாக்கிடக்கூடாது. நிறைய பேர் தனக்குத்தானே ஒரு கஷ்டத்தை உண்டாக்கிறாங்க. சில பேர் நாங்கள் கறி சாப்பிட்றது இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. அது நீங்களாம் உங்களுக்கு உண்டாக்கி கொண்ட கஷ்டம். ஏதாவது ஒரு நிபந்தனையை உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் வைக்காதீங்க. அல்லாஹ் ரசூல் ஹலால் ஆக்கின ஒன்றை நீங்கள் எப்படி ஹராம் ஆக்கலாம்னு அல்லாஹ் கேட்குறான். லிம துஹர்ரிம் மா அஹல்லல்லாஹ், அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை நீங்கள் எப்படி ஹராமாக்கலாம். சில பேர் நான் சிலதை சாப்பிட்றதே இல்லை, ஏன் அதை நான் சாப்பிடக்கூடாது முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன்.
மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டவையை நீங்கள் அனாமாக்க கூடாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான். அப்போ லேசான மார்க்கத்தை எந்த இடத்திலும் கஷ்டமாக்க கூடாது. ஒருத்தர் ரசூல் சந்திக்கிறாங்க, அவர் குருவி குஞ்சு மாதிரி இருக்கிறார், கோழி குஞ்சு மாதிரி இருக்கிறார், உடம்பு சரி இல்லாமல் படுக்கையில் இருந்தவர் அப்படி கூனி குறுகி ரொம்ப அவர்னா இன்னும் எஞ்சிக்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது. ஒரு மனுஷன் சக்கராத்தில் படுக்கிறாருன்னா ஓரளவுக்கு ஆளை தூக்கி உட்கார வைக்க முடியும், ஒன்றுமே முடியாது. ஆளை பார்த்தா கோழி குஞ்சு மாதிரி ஆயிட்டார், நடக்கவும் முடியாது, செயல்படவும் முடியாது, மௌத்தும் வரல. ஒன்று முடங்கிட்டா மௌத்து வரணும் அல்லது செயல்படணும், எல்லாமே இல்லாமல் இருக்கார். பெருமானார் உடனே கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? எப்பா நீ ஏதாவது அல்லாஹ்ட துவா செய்தியான்னு கேட்டாங்க. ஏதாவது துவா செய்தியா? ஆமா யா ரசூலல்லாஹ். என்ன அப்படி கேட்டப்பா? அல்லாஹ் மறுமையில் ஏதாவது நீ எனக்கு அதாபு கஷ்டத்தை கொடுக்கறதா இருந்தா அதை பூரா துன்யாவில் கொடுத்துருன்னு கேட்டேன். என்ன வேலை பார்த்த? எப்பா நீ யோசிச்சு தான் செய்தியா? நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கொடுக்கிற கஷ்டத்தை பூரா துன்யாவில் கொடுத்தா உன்னால தாங்க முடியுமா? கஷ்டங்களை மனிதர்கள் தாங்களாகவே எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த தீன் கஷ்டம் இல்லை. அல்லாஹ்ட்ட மன்னிப்ப கேளு, அல்லாஹ் நீ என்ன மன்னிச்சிருன்னு சொல்லு. பாவம் செய்யாத மனிதன் யாருப்பான்னு கேட்கிறாங்க. யாரு பாவம் செய்யல? மனிதனா பிறந்த பாவம் செய்யதான் செய்வான். அவன் பாவம் செய்கிறவன்ல சிறந்தவனாக மாறுங்கள். இந்த தீனை கொடுத்துற அந்த பாதையை பாருங்க. இன்னைக்கும் இந்த தீன் ஜொலிக்கிறது, ஒளிமயமாக இருக்கிறது. இந்த மார்க்கம் இன்றைக்கும் யாரும் விரலசைத்து குறை சொல்ல முடியாது. இன்றைக்கு நவீன உலகம் இந்த மார்க்கத்தை ரசிக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த மார்க்கத்தினுடைய கட்டமைப்பை கொடுத்தவர்கள் அல்லாஹ்வும் ரசூலும். இது மனிதர்களால் வார்த்தெடுக்கப்படவில்லை, உருவாக்கப்படவில்லை. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னப்பா நீ துவா கேட்ட? அல்லாஹ்ட்ட போய் மறுமையில் கொடுக்கிற கஷ்டத்தை பூரா இங்கே கொடுத்துருன்னு சொன்னா மனுஷன் தாங்க முடியுமா? அல்லாஹ்வுடைய கஷ்டத்தை தாங்க முடியுமா? அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணும்? ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா. உலகத்திலையும் நல்லதை கொடு, மறுமையிலையும் நல்லதை கொடு, எங்கேயும் லேச கொடு, மறுமையிலையும் லேச கொடு, அப்படிலாம் கேட்கணும். அல்லாஹ்ட்ட போய் எனக்கு நீ கஷ்டத்தை கொடுக்கறதா இருந்தா இங்க கொடுத்துருன்னு சொன்னா நீங்களாக சிரமத்தை உண்டாக்கி கொண்டீர்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் பயான் செய்கிறாங்க, ஹஜ்ஜை பற்றி விளக்குறாங்க. அப்போ தான் ஹஜ்ஜினுடைய சட்டம் வந்திருக்கு. ஹஜ்ஜி அப்போ தான் கடமை வருது. பெருமானார் ஹஜ்ஜை சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஒரு சஹாபி எழுந்திருச்சு கேட்டார், அஃபீ குல்லி ஆமின் யா ரசூலல்லாஹ், ஹஜ்ஜு ரொம்ப அருமையான நடவடிக்கையாக இருக்குது, சிறப்பான வணக்கமாக இருக்குது, எல்லா வருஷமும் செய்யணுமான்னு கேட்டார். எல்லா வருஷமும் ஒரு மூமினுக்கு ஹஜ்ஜு கடமை, வருஷம் கடமை. அவர் கேட்கிறார். ஏன்னா அந்த பயான ரசூல் விளக்குறாங்க, ஹஜ்ஜை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் கேட்கிறார், அபி குல்லி ஆமின் யா ரசூலல்லாஹ், எல்லா வருடமும் ஹஜ்ஜி மனிதன் செய்வது கடமையான்னு கேட்டார். பெருமானார் முகம் மாறிட்டு செவந்து போச்சு. ரொம்ப கோவப்பட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் என்ன கேள்வி கேட்டுட்டார்? பெருமானார் கோவப்படுறாங்க. ஏன் கோவப்பட்டாங்க? இந்த மார்க்கத்தை கஷ்டமாக்கி விடாதீர்கள், தேவையில்லாத கேள்வி கேட்காதீர்கள். ஹஜ்ஜி செய்யணும் கடமைன்னு சொல்றேன், நீ ஒவ்வொரு வருஷமும் கடமையாண்டு கேட்கிற கேள்வி உன்னுடைய ஆர்வத்தை பொறுத்து இருந்தா அல்லாஹ் வஹி இறக்கிற காலம் ஆமான்னு சொல்லிட்டான்னா எல்லாருக்கும் கஷ்டமா போயிடும். வருஷம் ஹஜ்ஜி கடமை, வருஷம் ஜக்காத்து கடமை, வருஷம் ஜக்காத்து கடமை, தினமும் தொழுக கடமை. ஹஜ்ஜி ஆயுள்ள ஒரு தடவை தான் கடமை. நீ தினம் வருஷம் கடமையான்னு கேட்டா வகி இறங்குற காலம் அல்லாஹ் பார்ப்பான். ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்களே ஆமான்னு சொல்லுங்கன்னா காலம் பூரா எல்லாருக்கும் கடமையா போயிடும், கஷ்டமாயிடும். கண்டிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மார்க்கத்தை கஷ்டமாக்கும் இடத்தில் ஆக்கிவிடாதீர்கள். அப்ப இந்த இலகுவான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறாங்க. சில பேர் தங்களுக்கு தாங்கள கஷ்டத்தை உண்டாக்கிட்டாங்க. ஹதீஸ்ல ஒரு செய்தி தெளிவாகவே படித்தேன்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில பேர் அந்த ஹதீஸ் அங்கீகாரம் இல்லை என்கிற கருத்துக்கு இடையே சில சூஃபிகளும் ஞானிகளும் கூட சொன்ன ஒரு வார்த்தை தான் அது. மனிதர்களுக்கு நிறைய பேருக்கு சோதனைங்கிறது அல்லாஹ் ஒன்றும் கொடுக்கறது இல்லை. அப்போ எப்படிங்க கொடுக்கப்படுது? அவரவருடைய நாவே காரணம். இன்னமல் பலா முவக்கலும் பில் மந்திக், சோதனை உங்கள் நாவினாலேயே சாட்டப்பட்டு இருக்கிறது. சோதனை எங்க வந்துச்சு? உங்க நாவால வந்துச்சு. சோதனைக்கு காரணம் எது? நீங்க தான். அல்லாஹ் ரொம்ப சோதிக்கலாம் விரும்புறது இல்லை. அவர் ஏன் படுத்துட்டாருங்க? அவர் நாவால படுத்தாருங்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜெயிலில் போய் இருந்தாங்களாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலில் எத்தனை வருஷம் இருக்கிறாங்க? 7 வருஷம் இருக்கிறாங்க. 7 வருஷம். அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், என்னை ஒரு பெரிய நபி ஆக்கி இருக்கிறாய், ரசூல் ஆக்கி இருக்கிறாய், எவ்வளவு பறந்து விரிந்த சேவை செய்யணும். ஒரு நபியினுடைய வேலை விசாலமான வேலை. லட்சோப லட்ச மக்கள்கிட்ட கொண்டு போய் அல்லாஹ் இந்த தீனை கொண்டு நான் சொல்லணுமே, மார்க்கத்தை சொல்லணுமே, என்னை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுட்டேப்பான்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்ன, நான் உங்களை ஜெயிலில் போடலையேன்னா, நான் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பலன்னு. நபிக்கு எப்படி இருக்கும்? நபி 7 வருஷமா ஜெயிலில் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் இந்த வேலை விசாலமான வேலை, என்னை கொண்டு ஜெயிலில் உட்கார வச்சுட்டு அல்லாஹ் நான் உட்கார வைக்கல அப்படின்ன போது நபி கேட்குறாங்க, அப்போ யார் அல்லாஹ் கொண்டு வந்தது? உங்க வாயால் வந்தீங்கன்னா. என்ன வாய்? அந்த மிஸ்ர் தேசத்து பெண்கள் எல்லாம் யூசுப் நபியை ஏதோ ஒரு ஆசைக்கு அழைத்த போது யூசுப் நபி சொன்னாங்களாம், அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலை மிம்மா யதுனனி இலை, இந்த பெண்கள் எல்லாம் தப்பான பாதைக்கு கூப்பிடுறாங்க, இதை விட ஜெயிலுக்கு போனால் பிரியமா இருக்குதுன்னாங்களாம். இந்த பெண்கள் தப்பான ரூட்டுக்கு கூப்பிடுறாங்க, இதை விட ஜெயில் எனக்கு பிரியம்னாங்க. அல்லாஹ் சொன்னா, நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கிட்டு உங்களை உள்ள உட்கார வச்சுட்டேங்கிறான். நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? அந்த பெண்கள் தப்பான வழிக்கு கூப்பிடுறாங்க, இதை விட்டுட்டு நீ எங்கேயாவது என்னை வச்சு பாதுகாத்துருன்னு சொன்னா உங்களை எங்க வச்சியும் நான் பாதுகாத்திருப்பேன். ஜெயிலு பிரியன்னு சொன்னீங்களே, அதனால ஜெயிலுக்கு போனீங்க. நிறைய நேரத்தில் கஷ்டத்தை நானே வாங்கி கொள்கிறேன் என்கிறார்கள் சாலிஹீங்கள். உங்கள் சோதனை உங்கள் நாவினாலேயே தரப்படுகிறது. நீங்க தான் கஷ்டத்தை உண்டாக்கிட்டீங்க, அல்லாஹ் கஷ்டத்தை கொடுக்கல. ஒரு நபியை கொண்டு போய் அல்லாஹ் ஜெயிலில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயிலுக்கு போனா நல்லது தானே இதை விட என்று சொன்ன வார்த்தை அல்லாஹ்ட்ட போய் கபூல் ஆயிட்டு. இந்த பெண்கள் கூப்பிடுகிற இந்த செயலை விட சிறைச்சாலை நல்லதுன்னு நீங்கள்ல. வெளியில வரும்போது எழுதி வச்சாங்களாம் சிறைச்சாலை ஷவர்ல, யூசுப் நபி லா எம்பகி ஹாதா லில் மூமின், ஒரு மூமினுக்கு இந்த இடம் தகுதி இல்லைன்னு எழுதி வச்சாங்க. ஒரு மூமினுக்கு ஜெயில் தகுதி இல்லை, அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாங்க. யார் எழுதி வச்சாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க, அந்த இடத்துல எவ்வளோ பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டு இருக்கும். அல்லாஹ் சொன்ன வார்த்தை, நிறைய நேரங்களில் கஷ்டம் என்பது நாமலாம் உண்டாக்கிக்கிட்டோம். நம்ம உண்டாக்குறதுதான் பெரிய சோதனை. உஸ்மான் இப்னு மதூன் ஒரு பெரிய சஹாபி இருந்தாங்க. பெருமானாருடைய சஹாபிகள்ல உஸ்மான் இப்னு மதூன் ரொம்ப பெரிய சஹாபி, ரொம்ப செல்வாக்கான சஹாபி. அவங்க மனைவி ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வீட்டுக்கு வர்றாங்க. எதுக்கு வர்றாங்கன்னா, நபியினுடைய மனைவிமார்களை சந்திச்சுட்டு போகலான்னு வர்றாங்க. நபியினுடைய மனைவிமார்கள்லாம் சில நேரங்களில் அசம்பிளி ஆவாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் டெய்லி ஒன்று சேருவாங்க. அவங்க ஒன்று சேர்ந்திருக்கிற நேரம் அம்மா வந்துட்டாங்க. உஸ்மான் இப்னு மதூனுடைய மனைவி வர்றாங்க. யாரை சந்திக்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிமார்களை. அந்த மனைவிமார்கள்ட்ட இவங்க வந்தபோது அவங்க பார்த்துட்டு ரொம்ப சங்கடப்பட்டாங்களாம். என்ன இப்படி வந்திருக்கீங்க? அவங்க கேட்குறாங்க, நபியினுடைய மனைவிமார்கள் கேட்குறாங்க, என்ன இப்படி வந்திருக்கீங்க? ஏன்னா ஒரு கந்த ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க. கந்த ஆடையெல்லாம் நீட்னஸே இல்லை, குளிச்சு ரொம்ப நாள் ஆன மாதிரியான ஒரு கோலம். என்ன இப்படி வந்திருக்கிறீங்க? இந்த மதீனாவிலேயே உங்கள் கணவரை விட பணக்காரர் யாரும் இல்லையே. அவர் எவ்வளோ பெரிய குடும்பத்தில் உள்ளவர். இந்த மதீனாவில் உங்கள் கணவர் தான் பெரிய பணக்காரர். உஸ்மான் இப்னு மதூன் பெரிய பணக்காரர். ஒரு பணக்கார மாப்பிள்ளைக்கு வாக்கப்பட்டுட்டு நீங்க இப்படி கந்தாடையில் வந்திருக்கீங்களேன்னு சொன்னாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, அவரு பணக்காரர் தான், யார் இல்லைன்னு சொன்னா அவருக்கு பள்ளிவாசல் தான் கதி. அந்த அம்மா என்ன சொல்லுது? அவருக்கு பள்ளிவாசல் தான் கதி. எப்போ பார்த்தாலும் பள்ளிவாசலில் இருப்பார். அவர் தொழுதுகிட்டே இருப்பார் நைட்டு பூரா. பகல் வந்தால் நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பார். நோன்பு பிடிப்பார், பள்ளிவாசலில் உட்காந்து தொழுவார். பகலெல்லாம் நோன்பு, இரவெல்லாம் இபாதத்.
அவருக்கு பெண்கள் மேலே ஆசை, மனைவி மேலே பிரியம், மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியம் அதிலெல்லாம் ஒரு ஈடுபாடு இல்லை. நான் என்னத்துக்கு ட்ரெஸ்ஸு மாற்றணும், நான் எதுக்கு அலங்காரமாக இருக்கணும், எனக்கு அலங்காரம் ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே தெரியாது. காரணம், என் பக்கத்தில் என் கணவன் வந்ததே இல்லை. அவர் பணக்காரராக இருக்கலாம், செல்வாக்குடையவராக இருக்கலாம், அவருடைய மோகமும் ஆசையும் மார்க்கத்தில் இருக்குது, தொழுகையில் இருக்குது, நோன்புல இருக்குது. இதுதான் அவருடைய வேலைன்னாங்க. அந்த பேச்சு பேசிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. மனைவிமார்கள்ட்ட அந்த அம்மா பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. பெருமானாருடைய காதில் அந்த செய்தி விழுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தினா உஸ்மான் இப்னு மதூன் அந்த அம்மா போனவொன்னு கூட விட்டாங்க. உஸ்மான் இப்னு மதூன் வருகிறார். வந்தவுடன் ரசூல் கேட்டாங்க, என்ன உஸ்மான் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அன்னைக்கு நோன்பு தான் வச்சிருக்கிறார், இன்னைக்கு நோன்பு தான் வச்சிருக்கிறார். கண்ணெல்லாம் ரொம்ப செவந்து இருக்குது, தூக்கமே கிடையாது, தூங்குறதே இல்லை. ரசூல் கேட்டாங்க, என்ன உஸ்மான்? நோன்பு வச்சிருக்கிறேன், ராத்திரி எல்லாம் நின்று தொழுதேன், எல்லாம் கரெக்டு தான். முன்மாதிரி உங்களுக்கு யாருன்னு கேட்டாங்க. உங்களுக்கு முன்மாதிரி யார்? இப்படி டெய்லி தொழுகிறீங்களே, டெய்லி நோன்பு வைக்கிறீங்களே, உங்களுக்கு முன்மாதிரி யார்? குர்ஆனா, ஹதீஸா, அல்ல அல்லாஹ்வா, ரசூலா? ஒஃபியம் உஸ்வா, நான் அல்லவா முன்மாதிரி? யார் கேட்க? ரசூலுல்லாஹ். நான் அல்லவா முன்மாதிரி? நான் டெய்லி நோன்பு வைக்கிறது இல்லையே, நான் ராத்திரி பூரா தூங்காமல் நின்று தொழுவது இல்லையே, நான் அல்லாஹ்வுடைய நபி இல்லையா? நான் கொண்டு வராத புதிய மார்க்கம் ஒன்று இருக்கிறதா? நான் கொண்டு வராததை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களா? யாரு சொன்னது உங்களுக்கு? தினமும் உட்கார்ந்து நோன்பு வைக்கிறதும் தொழுகிறதும் அதெல்லாம் நான் கற்றுக் கொடுத்தேன்னா? மார்க்கத்தை கூடுதலாக செய்வதற்கு கூட அனுமதி இல்லை. நான் செய்யாதது நீங்க எப்படி செய்யலான்னு கேட்டாங்க ரசூல். உடனே அவர் சரண்டர் ஆகிட்டார். யார் ரசூலல்லாஹ், என்ன சொல்றீங்க? ஆமா, தப்புன்னாங்க. தப்பு, தொழுக தான் தப்புங்கிறேன், நோன்பு தான் தப்பு. நோன்பு பிடிக்கிறது தப்பு, நோன்பு தானே பிடிச்சிருக்கேன், டெய்லி பிடிக்க கூடாது. ராத்திரி பூரா தொலைத்தானே செய்யற, டெய்லி நின்று தொழக்கூடாது. உங்களை யார் அனுமதித்தது? தூங்க வேண்டாமா? அது உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை. தூங்க வேண்டுமா இல்லையா? உங்கள் மனைவி யாருக்காக? உங்களுக்காக இல்லையா? உங்கள் மனைவியின் சந்தோஷத்தை உங்களால் கொடுக்க முடியவில்லையே, நான் ஒரு நபி இல்லையா? என் மனைவியர்களை சந்தோஷப்படுத்துகிறேன். அந்த உபதேசம் இருக்கு பாருங்க, கோல்டு வடிவத்தில் இன்றைக்கு அது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. கோல்டு எழுத்துக்களால் பதிவு செய்யப்பட்டது. பெருமானாருடைய அந்த அறிவுரை ரொம்ப மகத்தானது. இந்த தீனுங்கிறது, இந்த மார்க்கம் என்பது ரொம்ப லேசாக அல்லாஹ் கொடுத்தான். நீங்களா சிரமத்தை உண்டாக்கிக்கிட்டீங்க, நீங்களா ராத்திரி பூரா தொழணும்னு ஒரு கட்டளை போட்டு வச்சுக்கிட்டீங்க, நீங்களா நோன்பு வைக்கணும் முடிவு பண்ணி வச்சுக்கிட்டீங்க. நான் தான் உங்களுக்கு முன்மாதிரி. நான் சொல்லாத வாழ்க்கை அது வணக்கமா இருந்தாலும் சரியில்லை. வணக்கம்தான், நான் சொல்லல இல்ல. காத்தமுன் நபியினுடைய அந்த உபதேசம் அப்படியே தலகீழ அவரை புரட்டி போட்டுச்சு, அப்படியே புரட்டி போட்டுச்சு. ஒரு 10 நாள் கழிச்சு அவருடைய மனைவி இங்க வர்றாங்க. எங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்களை சந்திக்க வர்றாங்க. சந்திக்க வந்தா சுப்ஹானல்லாஹ், ட்ரெஸ்ஸை பார்க்கணுமே, அவங்க உடுத்திருந்த ட்ரெஸ்ஸு வரலாற்றில் ஹதீஸில் பதிவு. அந்த அம்மா ரொம்ப மனம், அதாவது ட்ரெஸ்ஸு பெண்கள் கணவனோடு வாழ்ந்தால் மனம் உள்ள வீட்டுக்குள்ளே போடலாம், வீட்டுக்குள்ளே மனம் பூசுறது சுன்னத்து அவங்களுக்கு. மனைவி கணவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு அலங்காரமாக இருக்கணும். அவங்க கணவன் விருப்பப்படுற அளவுக்கு தன்னை மாற்றிக்கிடணும் மார்க்க அடிப்படையில். அப்படி ஒரு அலங்காரமாக, ஒரு அழகிய மனத்தோடு, உயர்ந்த கோலத்தோடு இங்கே வந்துட்டாங்க. வந்து உட்கார்ந்து பேசும்போது ரசூலுடைய மனைவிமார்கள் சொன்னாங்க, ரொம்ப நிலைமையெல்லாம் மாற்றமாக இருக்கேன்னாங்க. நிலைமையெல்லாம் மாற்றமாக இருக்க, ரொம்ப அந்த பணக்கார குடும்பத்தினுடைய கோலம் தெரியுது அப்படின்னு சொன்ன போது அம்மா சொன்னாங்களாம், வேற ஒன்றும் இல்லை, எல்லாரும் எப்படி இருந்தீங்களோ அப்படி இப்போ நான் இருக்கிறேன்னாங்க. பெண்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க, ஒவ்வொரு கணவனோடு வாழும் பெண்ணுக்கு எப்படி ஒரு நிலை இருக்குமோ அந்த நிலை இப்போ ஒரு 10 நாளாக எனக்கு ஏற்பட்டிருக்குதுன்னாங்க. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுனா உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இங்கே படித்து கொடுத்த பாடம், இலகுவான இந்த தீனை சிரமமாக நீங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டாம் என்கிறார்கள். எல்லா விஷயத்திலும் இது
நான் உண்ணுவதிலும் உறங்குவதிலும் என் வாழ்க்கையை நடத்துவதிலும் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதிலும் நான் கரெக்டாக இருக்கணுமே தவிர கஷ்டத்தை நானா உண்டாக்கிடக்கூடாது. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தா அந்த நேரத்தில் அல்லாஹ்ட்ட போய் யா அல்லாஹ் ரொம்ப கஷ்டப்படுறேன், இதை விட மௌத்தை கொடுன்னு கேட்டுறாதீங்கன்னாங்க. இதை கேட்கக்கூடாது, மௌத்தை கேட்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, என்ன ஹஸரத் வாழ்க்கை, இதோட போனா தாவல்லம்பாங்க. இதோட போனா தாவல்ல, வாழ்க்கை பூரா நொடிந்து போயாச்சு, 1000 சிரமங்கள், பிள்ளையில வச்சுட்டு கஷ்டம், மக்கமார்கள் சொல் கேட்கறது இல்லை, பொஞ்சாரி சொல் கேட்கறது இல்லை. நிறைய பேர் புதுசாக ஒரு செய்தி சொல்லிட்டு இருக்காங்க, வர வர என் பொஞ்சாரி சொல் கேட்கறதே இல்லை, எனக்கு அதுக்கு அர்த்தமே விளங்கல்ல, எப்படி பொஞ்சாரி சொல் கேட்காம இருப்பாங்க, எங்கள் வீட்டில் எல்லாம் நாங்கள் சொன்னால் அப்படியே நிற்கிறாங்க. அப்போ காரணம் என்னன்னா, அவங்க சொல் கேட்காத அளவுக்கு நிலைமை ஏதோ நடந்திருக்கு, ஏதோ இருக்குது. மனைவிமார்களை திருப்திப்படுத்தி பாருங்க, அவங்க உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்பாங்க. மனைவிமார்கள் கட்டுப்படணுமா, அவங்க போக்குக்கு நீங்க போய் பின்பு அவங்கள உங்க போக்கு கொண்டு வாங்க. அதான் மார்க்கம், அல்லாஹ்வும் ரசூலும் கற்றுக் கொடுத்த அழகிய பாதை. இங்கே காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமங்களை நீங்க உங்களுக்கு நீங்களே உண்டாக்கிட கூடாது, நமக்கு நாமே சிரமம், அதனாலதான் மௌத்தை கேட்காதேன்னாங்க. அரபி இலக்கிய கிதாபு ஒன்று மதரசால பாடம் நடத்துவாங்க. மதரசாவில் எல்லா மதரசாக்களையும் பாட நூலில் ஒரு கிதாப், ஒரு செய்தி வரும். விறகு வெட்டி வாழ்கிற ஒரு மனிதர் ரொம்ப கஷ்டப்படுறார். அன்னைக்கு விறகு வெட்டி வெயிலில் கடந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தூக்கி கொண்டு வந்து அதை கொண்டு வந்து 4 இடத்துல போய் தெரு தெருவா கூவி விற்று அதில் வர்ற வருமானத்தை வச்சு தான் குடும்பத்தை கழிக்கணும். காட்டில் போய் விறகு வெட்டுறது, தலையில் தூக்கி கொண்டு வர்றது, அதை கொண்டு போய் தீத்தருவா கொண்டு போய் விற்று கொண்டு வந்து காசு வந்து சம்பாதிச்சு சாப்பிடணும். இப்படி கஷ்டப்படுறார். ஒரு நாள் அவர் கடும் வெயிலில் விறகு வெட்டி அந்த கெட்டை எடுத்து தலையில் வச்சு தூக்க முடியாமல் சிரமப்பட்டு கெட்டை தூக்கி கீழே போட்டார். கீழே போட்டு சொன்னார், என்ன வாழ்க்கை இது, ஒரு பொழப்பா இது, இது ஒரு வாழ்க்கையா இது, இதை விட அல்லாஹ் நீ மௌத்தை கொடுத்துறேன்னு கேட்டார். இதை விட மௌத்தை கொடுத்துறேன். இந்த கெட்டை கீழே போட்டாருங்க. நான் சொல்றது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, லா தத்தமன்னவுல் மௌத்துன்னாங்க. அது ரொம்ப அதிர்ச்சியான செய்தி, ஆச்சரியமான செய்தி. மௌத்தை கேட்காதீர்கள், மௌத்தை ஆசைப்படாதீர்கள். மௌத்தை ஆசைப்படக்கூடாதுங்கிறாங்க. நம்ம மௌத்தானா நல்லா இருக்குமா, அதெல்லாம் நினைக்காத. வாழ்ற உலகம் இது, மனைவியை சந்தோஷப்படுத்து, பிள்ளைகளோடு வாழு. உலகத்தில் நீ வாழ்ற ஒவ்வொரு நிமிடமும் அருட்கொடை. மௌத்தா போனா வாழ முடியுமா? உலகத்தை அனுபவிக்க முடியுமா? தொழ முடியுமா? ஒரு ட்ரெஸ் அணிய முடியுமா? மனைவியை சந்தோஷப்படுத்த முடியுமா? மக்களுக்கு உபகாரம் செய்ய முடியுமா? அப்ப இதெல்லாம் இங்கதான், இங்க இருந்து சம்பாதிச்சுட்டு போன கூலி தான் மறுமைக்கு. அப்ப இங்க எல்லாமே நான் வாழ்ந்தா தான் நடக்கும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நீண்ட ஆயுள நசீபாக்குவானாக, நோயில்லாத வாழ்க்கை நசீபாக்குவானாக. எந்த கஷ்டத்திலையும் மௌத்தானா தாவல்லையே நினைச்சிடாதீங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை ரசூல் விரும்பல. இந்த தீன சுமையா ஏன் கருதுறீங்க? வாழ்றதுக்காக இந்த உலகம், இந்த உலகத்தை விட்டு போவதற்கல்ல, போகணும். விதி முடியும் போது போக வேண்டியதுதான். டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கதா? இன்னொரு ரகசியம் ஒன்று இருக்குது. அடிக்கடி மௌத்தை நினைச்சு பாருங்க நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடிக்கடி மௌத்தை நினைக்கணுமா, மௌத்தை கேட்கக்கூடாது, மௌத்தை ஆசைப்படக்கூடாது. ஏன்? ஏதாவது ஒரு விஷயத்தை கஷ்டமா நினைச்சு மௌத்தை கேட்கிறோம். மௌத்தை கேட்காதீங்க. இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது, ரசிச்சு வாழுங்கன்னாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். கண்ணாடி பக்கத்தில் போய் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு உட்கார்ந்து அந்த கண்ணாடியில் தன் அழகை ரசிப்பாங்களாம். யாரு? நபிகள் நாயகம். கண்ணாடி முன்னால் உட்கார்ந்து தன் அழகை ரசிப்பாங்க. அப்படி அந்த முடியை சரி பண்ணுகிற விதம். அப்போ என்ன விளக்குறாங்க? கொஞ்சம் ரசிங்க உங்களை. இன்னைக்கு நம்ம பிரச்சனை எல்லாம் என்னன்னா, நம்மை ரசிக்கிறது இல்லை, அடுத்த ஆளை தான் ரசிச்சுட்டே இருக்கோம். அவர் எவ்வளோ அழகாக இருக்கிறார், இவர் எவ்வளோ டாப்பாக இருக்கிறார், இவர் எப்படி இருக்கிறார், அவர் என்ன நிலைக்கு போயிட்டார். அடுத்தவங்களை பார்த்து 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 ஏங்கினோமே தவிர நம்மை ரசித்து வாழ நாம் மறந்துட்டோம். நம்மை ரசியுங்கள். நம்ம நல்லா இருக்கிறோமே, நமக்கு என்ன குறை? நம்ம முகம் அழகாக இருக்குது, நம்ம கோலம் அழகாக இருக்குது, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குது, அல்லாஹ் நமக்கு நிறைய கொடுத்துருக்கான், நல்ல மனைவி இருக்கிறாங்க, நல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க, அழகான பேரன் பேத்திகள். உன் வாழ்க்கையை குறித்து நீ யோசித்துப்பார், உன் வாழ்க்கையை ரசித்துப்பார். அங்கே தான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாகவே நீ இருப்பாய்.
இன்னொருத்தரை பார்த்தால் ஏக்கம் வரும், பொறாமை வரும். நமக்கு அல்லாஹ் என்ன செய்தான்ற கேள்வி வரும். ஏன்னா அவர் டாப்ல இருக்கிறாரு, நம்ம என்ன வாழ்க்கை வாழ்றோம், அவர் என்ன அழகா இருக்கிறார், அவர் முகம் எவ்வளவு லட்சணமா இருக்குது. எதுக்கு? நம்முடைய அழகை நாம ரசித்தால் அல்லாஹ்வுக்கு நன்றியோடு வாழுகிற வாய்ப்பு கிடைக்கும். அப்போ காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தை கேட்காதீங்கன்னாங்க, ஆசைப்படாதீங்கன்னாங்க, ஆனா மௌத்தை நினைச்சுக்கங்கன்னாங்க. அது எப்படி? கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். நோக்கம் என்னன்னு நான் சொல்லிட்டேன். இந்த உலகத்தில் வாழணும், நீண்ட ஆயுள் வாழணும், மௌத்தை நினைக்கணும். ஐஷா நாயி கேட்டாங்களாம், நாளைக்கு சுகதாக்கள் இருக்கிறாங்கல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில் வீர மரணம் அடைஞ்சவங்க, அவங்க கூட அல்லாஹ் யாரையாவது எழுப்புவானான்னு கேட்டாங்களாம். ஏன்னா உலகத்தில் ஷஹீதாகிற வாய்ப்பு கிடைக்கல. ஐஷா நாயி மாதிரி ஆட்களுக்கு என்ன ஆசைன்னா, நம்ம ஷஹீதுனுடைய அந்தஸ்தை பற்றி ஆயிஷா நிறைய ஹதீஸை சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் ஷஹீதாகிற வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் ஷஹீதுகளோடு சில பேர் அல்லாஹ் எழுப்புவானா, யாரையாவது எழுப்புவானான்னு கேட்டாங்க. அண்ணலியம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமாம் ஆயிஷா, ஆயிஷாவுக்கு அந்த ஆசை இருந்துச்சு, நம்மவும் ஷஹீதோடு எழுப்பப்படணும். ஏன்னா சொர்க்கத்துக்கு போகிற முதல்ல ஆளே ஷஹீது தான். 3 பேர் சொர்க்கத்துக்கு முதல்ல போவாங்கன்னு வருது இல்லை, அதில் ஒருத்தர் ஷஹீது. சொர்க்கத்தில் போகிற 3 கூட்டம், அதில் முதல் கூட்டம் ஷஹீது. ஷஹீதுகள்னா அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவங்க. அவங்க கூட யாரையாவது அல்லாஹ் கபர்லேருந்து எழுப்புவானா, அவங்களுடைய அந்தஸ்து கிடைக்கும். இவர் ஷஹீது இல்லை, ஷஹீதுடைய அந்தஸ்து. பெருமானார் சொன்ன பதில், ஆமாம், யாரு இவர் அவர்லாம் இல்லை, டெய்லி மௌத்தை 20 தடவை நினைச்சா அவங்கள ஷஹீதோடு எழுப்புவானாங்க. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாங்க. டெய்லி மௌத்தை 20 தடவை நினைக்கணும். மௌத்தை ஆசைப்படக்கூடாது, மௌத்தை கேட்கக்கூடாது, மௌத்தை நினைக்கணும், 20 தடவை நினைக்கணும். அவர் ஷஹீதோடு எழுப்பப்படுவார். என்ன விளக்குறாங்க? மௌத்தை நினைச்சே வைங்களேன், பாவம் செய்ய மாட்டீங்க. மௌத்தாயிடுவோமோ, தப்பு பண்ண மாட்டார். ஒரு தவறு செய்கிற நேரத்தில் மௌத்து ஞாபகம் வந்தால் தவறு நடக்காது, பரிசுத்தமான வாழ்க்கை கிடைக்கும். இன்னொரு ரகசியம் உள்ள இருக்கு, அடிக்கடி மௌத்தை நினைச்சா அவ்வளோ சீக்கிரமாக மௌத்து வராதான். மௌத்தை நினைச்சிட்டே இருந்தா அல்லாஹ் சொல்லுவான், அவர் நினைப்பில் தான் இருக்கார், விட்டுரு, ஆயுசு நீளுது, அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அது ஒரு ரகசியம். மௌத்தை நினைச்சா சீக்கிரம் மௌத்து வராது. மௌத்துக்கு பயந்தா, பொதுவாக பயந்தா தான் விஷயம் வரும். ஹார்ட் அட்டாக் வந்துருமோன்னா வந்துடும். நிறைய பேர் பயந்து பயந்து நோயை உண்டாக்கிட்டாங்க. பயம் கூடாது. நாளைக்கு வர்ற நோய் இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வர்ற நோய் இன்னைக்கு வந்துடும். பைக்கில் போனால் கீழே விழுந்துருவோமா நினைச்சா அப்பவுமே கை கொஞ்சம் ஆடும். முன்னால் ஒருத்தன் நம்ம பைக்கு முன்னால் நின்று அவன் லேசாக லம்போம், நம்ம உளுந்துருவோமான்னு நினைக்கக்கூடாது. பயம் என்பது வருவதற்கு முன்பு நம்மை வீழ்த்திவிடும். அல்லாஹ் பயத்திலிருந்து பாதுகாப்பானாக. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், உங்களை நாம் சோதிப்போம். சோதனைங்கிறது காசை எடுத்தும் சோதிப்போம், பிள்ளைகள் எடுத்தும் சோதிப்போம், பொருளாதாரத்தில் குறைவு உண்டாக்குவோம், எல்லாம் சொல்லிட்டு முதல்ல சொன்னா பயத்தை கொடுத்து சோதிப்போம்னா. ஒல நபுலுவன்னக்கும் பிஷையும் மினல் ஹௌஃப், பயத்தை கொடுத்து சோதிப்போம். ரொம்ப பயம் இல்லை, கொஞ்சம் பயம் வந்துச்சுன்னா வாழ்க்கை டோட்டலா நிசப்தமாயிடும். பள்ளிவாசலுக்கெல்லாம் வர முடியாது. வீட்டிலேருந்து ஒரு ஹஜார் கொஞ்சம் இடையில சௌம் இல்லை, ஃபோன் படித்தாங்க, ஹஜார் இங்கே வாங்க அப்படின்னு. அவர் சொல்கிறார், எனக்கு பயமாக இருக்கா சார், வந்தால் தள்ளிடுமோன்னு பயப்படுறேன்னார். கதை முடிஞ்சிட்டு எழுந்திருச்சா கீழே தள்ளுமோ. ஒரு தடவை தள்ளிச்சான், தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருக்க ஆளை தள்ளி இருக்கு, அதோட முடிவு பண்ணிட்டாரு, நம்ம எழுந்திருச்சா கீழே தள்ளும். நான் சொன்ன அந்த எண்ணத்தை தூக்கி கீழே போட்டுருங்க. உங்களுக்கு தள்ளுற நோய் இல்லை, தள்ளுமாங்கிற பயம்தான் பெரிய நோய். அந்த நோய் ஆபத்தானது. ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிக்கிற போது பயத்தை கொடுத்தும் சோதிக்கிறான். எனவே தான் இங்கே மௌத்தை நினைத்தால் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சிடறான், தவறு செய்ய மாட்டார். அந்த மௌத்துடைய நினைப்பு பல பேர்களுக்கு ஹயாத்து நீன்றும். நான் சொன்ன அந்த இலக்கிய வரலாற்றில் விறகு கட்ட கஷ்டமான நேரத்தில் போய் அந்த காட்டில் கடுமையான வெயிலில் விறகை வெட்டி அந்த வேர்த்து கொண்டு அதை தலையில் சுமக்கிறார், முடியலை. கடைசியில் கீழே போட்டுட்டு சொன்னார், இதெல்லாம் ஒரு பொழப்பா, என் முனை மக்கள் எல்லாம் பசி பட்டினியாக இருக்கிறாங்க, இனியும் கொண்டு போய் தெருவாக கொண்டு போய் இதை கூவி விற்று கொண்டு அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், இதை விட மௌத்தானா நல்லதுன்னு கெட்ட கீழே போட்டாராம். போட்ட உடனே பக்கத்தில் ஒருத்தர் வந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம், என்னப்பா என்னமோ கூப்பிட்டீங்களே, வந்திருக்கேன்னாராம். கூப்பிட்டீங்களே, வந்திருக்கேன்.
யாருப்பா நீ யாருப்பா உன்னை கூப்பிட்டான்? இப்போ சொன்னீங்கல்ல மௌத்தானா நல்லதுன்னீங்கல்ல, நான் தான் இஸ்ராயல்னாராம். இது மிகைப்புலாம் இல்லை, மதரசாக்களுடைய பாட நூலில் வருகிற ஒரு அருமையான வரலாறு. நான் தான் இஸ்ராயல்ப்பா, நீ கூப்பிட்டு இல்லை வந்துட்டேன்னு. இல்லை 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 அதுக்கு கூப்பிடல, அந்த விறகு கட்டை தூக்கி வைக்க கூப்பிட்டேன்னாராம். அவர் புத்திசாலியான ஆள், உஷாரான ஆள், கீழே போட்ட விறகு கட்டை தூக்கி தலையில் ஏற்றுறது கூப்பிட்டேன்னாராம். அவர் பார்த்தார், இஸ்ராயல் நம்மள்கிட்டயே வேலை வாங்குறானே. இங்கே நான் சொல்ல வந்த செய்தி, மரணத்தை கூப்பிடாதீர்கள், மரணத்தை கேட்காதீர்கள். இந்த மார்க்கத்தை லேசாக காட்டும் அந்த பாதையில் எத்தனை அழகான பாதையை காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு சொல்லித் தருகிறார்கள். அதனால வணங்க வேண்டும், வணக்கத்திற்கும் அளவுகள் இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், கேட்பதற்கும் முறை இருக்கிறது. கஷ்டத்தை குடுன்னு கேட்காத, மௌத்த குடுன்னு கேட்காத, இதை விட நான் போனா நல்லதுன்னு கேட்காத, அல்லாஹ் லேச குடு என்று கேளுங்கள். நீ கேட்கிற விதத்தில் தான் அல்லாவும் உனக்கு கொடுக்கிறான் என்கிறார்கள். அந்த மனுஷன் கோழி குஞ்சு மாதிரி போயிட்டாரே, அதாபங்க குடுன்னு கேட்டா அது நியாயம் இல்லையே. சங்கடங்களை உங்கள் நாவினாலேயே ஏற்படுத்தி கொண்டீர்கள். அந்த மதீனாவில் ஒரு தடவை யசீதினுடைய படை உள்ள வந்துட்டு, யசீதினுடைய படை யசீதுங்கிறவர் உசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய புனிதமான வீர மரணத்துக்கு காரணம். அவருடைய படை மதீனா உள்ள இறங்குது. அந்த நேரம் மஸ்ஜிது நபவி மூடப்பட்டுச்சு 3 நாள். மாநபியினுடைய பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி 3 நாள் பூட்டப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் பூட்டுற போது சயீத் இப்னு முஸையப்ங்கிற பெரியவங்க, அவங்க மஸ்ஜிது நபவி உள்ள உட்கார்ந்து இருந்துட்டாங்க. அவங்கள உள்ள வச்சே பூட்டிட்டாங்க. 3 நாளை திறக்கல. சயீத் முஸையப் உள்ள இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியல, சுபு வந்துச்சா, லொஹர் வந்துச்சா, அசர் வந்துச்சா, ஏன்னா பள்ளிவாசல் ஃபுல் இருட்டு, பூட்டிட்டாங்க, உள்ள இருக்கிறோம். அவர் சொன்னார், எனக்கு அல்லாஹ்வுடைய பேருதவி கிடைத்தது. வக்து நேரம், சுபுகுனுடைய நேரம் வருமா, மஸ்ஜிது நபவியிலே ரசூலுல்லாவின் ரவுலாவில் இருந்து பாங்கு சப்தம் கேட்டது. ரசூலுடைய ரவுலாவில் இருந்து பாங்கு சப்தம். நான் புரிந்து கொண்டேன், ஓ சுபுகு வந்துச்சு. 5 வக்திலும் மாநபியினுடைய புனித ரவுலாவில் இருந்து பாங்கு சப்தம். அல்லாஹ் பெரிய கருணை உள்ளவன். அப்போ பாங்கு சப்தம் கேட்டுச்சுங்கிறா. 3 நாள் சாப்பாடு என்னன்னு சொல்லல. 3 நாளைக்கு பின்னால வெளியில வர்றாங்க. வந்தபோது ஆரோக்கியமா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எல்லாமே பூட்டப்பட்ட மஸ்ஜிதுக்குள் அல்லாஹ் கொடுத்தான், எல்லாமே கிடைத்தது. அந்த நேரம் ஒரு கவிஞர் தன் கவியில சொல்றார், யா அல்லாஹ், மதீனாவையே இவ்வளவு சங்கடப்படுத்தி விட்டார்களே, கொடூரமாக நடந்து கொண்டார்கள், நிறைய பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. இப்படி ஒரு காட்சியை நான் இனி காண வேண்டாம் யா அல்லாஹ். இந்த மாதிரி கொடூரமாக மதீனாவை நடத்தியவர்களுக்கு முன்னால் நான் மீண்டும் மதீனாவை பார்ப்பதற்கு எனக்கு இந்த கண்ணு வேணுமா, என் கண்ணை குருடாக்கியதுன்னு கேட்டார். கண்ணை குருடாக்கியது ஒரு கவிஞர். அவர் கவியினுடைய இலக்கியத்தில் அழகாக அல்லாட்ட பேசுறார். எதற்கு பேசுறார்? மஸ்ஜிது நபவி பூட்டப்படுது, மதீனாவுடைய பெண்கள் தவறாக நடத்தப்படுறாங்க, ஒரு பெரிய அட்டகாசமான ஒரு சூழலை யசீதினுடைய படை உள்ளே இறங்கி செய்கிறது. இப்படி ஒரு காட்சியை நான் காணுவதற்கு இந்த கண் எதற்கு அல்லாவே, கண்ணை எடுத்துருன்னு கேட்டார். படிச்சு முடிச்சார், 2 கண்ணும் குருடா போச்சு. 2 கண்ணும் குருடா போச்சு. அப்புறம் கவலைப்பட்டாராம். யா அல்லாஹ், சும்மா ஒரு அலங்காரமா சொன்னேன், அதுக்குள்ள கண்ணு போயிட்ட. அலங்காரமான வார்த்தை இல்லை, என் கண்ணு எதுக்கு நீ போக்கிட்டான் அல்லாஹ். நிறைய கஷ்டம் என்பது அல்லாவாக அடியார்களுக்கு கொடுப்பது இல்லை, அடியார்கள் முறை தவறி போவதால் அந்த கஷ்டங்களை சம்பாதிக்கிறோம். இந்த தீன் லேசானது, இந்த தீனை லேசாகவே ஆக்குங்கள், கஷ்டமாக்கி விடாதீர்கள். அல்லாஹ் இடத்தில் கஷ்டத்தை கேட்காதீர்கள், நோயை கேட்காதீர்கள், மௌத்தை கேட்காதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் இடத்தில் அதாப கேட்டு விடாதீர்கள் என்றார்கள். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அருமையான சூழலை தருகிறார்கள். இபாதத்து கூட ராத்திரி தூங்காமல் நீ வணங்க வேண்டாம், பகலெல்லாம் நோன்பு நோக்கிற அந்த சுன்னத் என்னுடைய சுன்னத் அல்ல என்றார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
கை நிறைய காசு இருந்தாலும் அளவோடு செலவழிப்பாயாக, காசே இல்லாவிட்டாலும் கையை கட்டி உட்காராதே என்றான் அல்லாஹ் குர்ஆனிலே. ஒலா தப்சுத், திருக்குர்ஆன் ஷரீஃபை திறந்து பாருங்கள். உன் கையை நல்லா விரிச்சிட்டு நீ ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, ஒரே அடியா கையை கட்டிட்டு உட்கார்ந்துராதே. ஒலா தப்சுத்ஹா குல்லல் பஸ்த் ولا تجعل يدك مغلولة إلى عنقك ولا تبسطها كل البسط. கையை விசாலமா இருக்குதுன்னு செலவு பண்ணிட்டு நீ நோட்டில் நடுத்தரில் வந்து நிற்க கூடாது. காசு கொஞ்சம் இருக்கும்போது கொஞ்சம் தானே இருக்குது, இதை யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு கையை கட்டிக்கிட்டு உட்காராத. அப்ப எப்படி நட? ரெண்டுக்கும் மத்தியில் நடுத்தரமா நட. இந்த தீன் எத்தனை அழகான பாடம். நிறைய இருக்கிற போது வாரி வாரி கொடுக்க அனுமதித்த அல்லாஹ் உனக்கு இல்லாமல் கொடுத்து விடாதே என்கிறான், நீ ரோட்டுக்கு வந்து விடாதே என்கிறான். இதுதான் ஒரு உயர்ந்த வாழ்க்கை. எல்லாம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தை விளங்காமல் வாழ்வதை விட மார்க்கத்தை விளங்கினால் இந்த மார்க்கம் லேசானது. லேசுண்டு விளங்கின பின்னால் சரியாக நடக்கணும். ஒரு 5 வேளை தொழுக கூட நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்குதுன்னா அது உங்களுடைய அறிவின் பலகீனம். இது ரொம்ப லேசானது. 5 வேளை ஒரு பாக்கியமானது. ரமலான் கஷ்டம் இல்லை, அது லேசானது. ஏன்? இந்த மார்க்கம் லேசு என்று சொன்ன பின்னால் கொடுத்த தொழுகை லேசானது, தரப்பட்ட நோன்பு லேசானது, ஜக்காத்தும் லேசானது. வருஷ வருஷம் நான் கொடுக்கிறதா, அதுதான் லேசானது. எப்ப இந்த தீனை லேஸ் என்றார்களோ இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற அத்தனையும் லேசானது. அது கஷ்டமா தெரியுதா? நாம பலகீனமானவர்கள், நாம மார்க்கத்தை விளங்காதவர்கள். இல்லை இல்லை, நீ சோம்பேறி என்றார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இலகுவாக அல்லாஹுவால் ரசூலால் கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை அழகாகவே எடுப்பதற்கும் நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. கஷ்டமான சூழ்நிலையை நமக்கு நாமே உண்டாக்கி விடாமல் பாதுகாப்பானாக. அல்லாஹ்விடத்தில் கேட்பது கூட அழகாகவும் எந்த வகையில் அல்லாஹ் ரசூல் கேட்க பிரியப்படுவார்களோ அப்படி கேட்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வசதி காலங்களிலும் வறுமை காலங்களிலும் நடுநிலையோடு நடக்கிற அந்த வாழ்க்கையை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வஆஹிரு தஅவானா